எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாவித்ரி கோவிந்தராஜன். பாவைக்கூர் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பனானா மில்க் ஷேக் தான் பண்ண போகிறோம். அது எப்படி ஹெல்த்தியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பனானா மில்க் ஷேக்கு நம்ம என்னென்ன சேர்த்துறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு செவ்வாழை பழம் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பூவம்பழமும் எடுத்துக்கலாம், இல்லை மோரிஸ் பழம் எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி பழம் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 முந்திரி பருப்பு எடுத்துருக்குறேன், கேஷ்யூ நட் எடுத்துருக்குறேன், அப்புறம் ஒரு 4 பாதாம் எடுத்துருக்குறேன், அப்புறம் ஸ்வீட்டுக்கு வேண்டி நான் கொஞ்சமாக தேன் எடுத்துருக்குறேன். அப்புறம் இதுக்கு பால் வந்து பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு 1.5 கப்பு பால் எடுத்துருக்கேன். இவ்வளவு தான். நம்ம இதெல்லாமே சேர்த்து நம்ம ஒரு மிக்சியில் அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வர பார்க்கலாம். பாருங்கள், இதில் பனானா சேர்த்துக்கலாம். இப்போ 4 பாதாம் சேர்த்துக்கலாம், முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம், அப்புறம் இதுக்கு பால் சேர்த்துக்கலாம். சும்மா நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வாசம்லாம் வராது, அந்த பால் பழம் அந்த வாசம் எல்லாமே இதோட மிக்ஸ் ஆகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். பாருங்கள், பனானா மில்க் ஷேக் வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு டம்ளருக்கு மாற்றிக்கலாம். இந்த ஒரு பழம் போட்டிங்கன்னா 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். 2 பேர் குடிக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் ஏன் ஐஸ் போட்டு அடிக்கல அப்படின்னா, ஒரு சிலருக்கு ஐஸ் சேராதில்ல. ஐஸ் வேணுங்கிறவங்க தனியாக இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஐஸ் வேண்டாதவங்க அதே மாதிரி மிக்சியில் அடித்து குடிச்சிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் இனிப்புக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு தேன் தான் சேர்க்குறேன். நீங்கள் வந்து சர்க்கரை சேர்த்துக்கிற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நம்ம இதில் என்னென்னலாம் சேர்த்துருக்குறோமோ இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஹெல்த்தியான பனானா மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இதே அளவுகளோட நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழந்தைகள் எல்லாம் இப்போ லீவில் தான் இருக்கிறாங்க. காலையில் நேரம் பசி இல்லைன்னு சொல்லுவாங்க, சாப்பிட பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க, லேட்டாக தான் எழுந்திரிப்பாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பனானா போட்டு பாதாம் முந்திரி இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு மில்க் ஷேக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்காகவும் இருக்கும் அவங்களுக்கு. இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் என்னோடய வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.